காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆள் இருக்கா? பிப்ரவரி 22 குழு அமைக்கப்படும் என்று திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70வது நாள். நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல. நேர்மையா இருந்து இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சியை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க ஒரு பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்றத்தை கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை இது பண்ண, அந்த பழக்கத்துக்குலாம் நாங்கள் போனதே கிடையாது. நாங்கள் காசு பணம்லாம் கேட்கல, எங்களுக்கு தேவை மரியாதை மட்டும்தான். திமுக நாங்கள் நிறைய வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் வேற பிரியாணியோ வேற எதுவுமே எதிர்பார்க்கல. கஞ்சி கூட குடிச்சிட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தேவை மரியாதை மட்டும்தான். என்ன முடிவுல சார் தமிழக காங்கிரஸ் இருக்கு? இல்லை, இவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்து பேசுனாங்கல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு முறை மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் ராகுல் காந்தி, அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி எல்லாம் சந்திச்சு பேசுனாங்கல்ல. அப்ப வெளியில என்ன சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினும் எங்களுடைய தலைவர் ராகுலும் சேர்ந்து இப்ப பேசி முடிவெடுப்பாங்கன்னு தானே சொன்னாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட்டணி ஆட்சியுடன் தீர்மானம் போடுறதுனுடைய அர்த்தம் என்னது? இது உங்களுடைய தலைமைதான், கட்சியினுடைய தலைமைதான் முடிவெடுக்க போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப எதுக்கு நீங்க தீர்மானம் போடுறீங்க? யாரை நோக்கி தீர்மானம் போடுறீங்க? உங்க கட்சி தலைமைக்கு முடிவெடுக்க தெரியாதாமா? அப்போ ரெண்டாவது, நீங்க பிரியாணி கேட்கல, கஞ்சி இதெல்லாம் தேவையற்ற பேச்சு தானே இது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கட்சியினுடைய பலம் என்னது? இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடும் போது உங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஏன் தனித்து போட்டியிடல? அன்னைக்கு நீங்க இருந்தீங்களே, ஏன் போட்டியிடல? அதுக்கப்புறம் ஒரு முறை நீங்க போட்டியிட்டீங்களே, போட்டிட்டு உங்களால டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா? என்ன அடிப்படையில நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறீங்க? நீங்க வெற்றிக்கான உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்? அன்னைக்கு பிஜேபி தனித்து போட்டிட்டு 5.36% வாங்கி சென்னையிலையும் ஒரு கவுன்சிலர் சீட்லும் ஜெயிச்சாங்க, நாகர்கோயில ஜெயிச்சாங்க, கன்னியாகுமரியில ஜெயிச்சாங்க, இன்னும் பல்வேறுபட்ட இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அவங்க நீங்க என்ன ஜெயிச்சீங்க? ஒண்ணும் இல்லைல்ல. விஜய் தரணி தவிர பெற்ற எல்லாரும் போயிட்டு ஒதுங்கி உட்காந்துட்டீங்கல்ல. அப்ப என்னைக்கு நீங்க கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? அது அப்படி ஏதாவது தீர்மானம் போட்டுச்சா திமுக? மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் எங்களுக்கு கூட்டணி இடம் தர வேண்டும் அப்படின்னு திமுக ஏதாவது தீர்மானம் போட்டாங்களா? இங்கே ஒரு பெரிய மேஜர் கட்சி திமுக, அதனுடைய பலம் வேற. விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ரீதியான ஒரு கட்சி, அது கேட்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குது இங்க ஸ்ட்ரென்த்? இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க பண்ண மக்கள் இயக்கம் என்ன சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு செயல் வீரர் கூட்டம் கூட போட்டது கிடையாது நீங்க. இன்னைக்கு மதுரை வடக்குல நாங்க கேட்போம், பிடிப்போம், ஜெயிப்போம்னு சொல்றீங்களே. இப்படி ஒரு தீர்மானம் போட்டுருங்க பேசாம. ஒண்ணு கூட்டணி ஆட்சி, இல்ல காங்கிரஸ் தனித்து போட்டி. சொல்லுங்க பாப்போம், உங்களால முடிஞ்சதுன்னா. இதுக்கு ஒண்ணு திமுக பர்மிஷன்லாம் வேணாம் தனித்து போட்டிடுறதுக்கு. சொல்லட்டுமே மாணிக்கம் தாக்கூரும் அவரோட சேர்ந்த காங்கிரஸ்காரர்களும் ஒரு எம்எல்ஏவாவது உங்களுடைய குரலுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? 18 எம்எல்ஏ இருக்கிறாங்களே தமிழ்நாடு சட்டப்பேரவையில. யாராவது ஒரு எம்எல்ஏ மாணிக்கம் தாக்கூர் சொல்றது சரி, ஜோதிமணி சொல்றது சரி, திருச்சி வேலுசாமி சொல்றது சரி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? ஏன் உங்களோட யாரும் அவங்கள வரமாட்டேங்கிறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவே மக்களவை தேர்தலா இருந்ததுன்னா இந்த ஆளு பேசவே மாட்டாருங்க, சட்டப்பேரவை தேர்தல்ன்றதுனால இவர் வீர ஆவேசமா பேசுறாரு. மக்களவை தேர்தலா இருந்ததுன்னா நேரம் இவர் அண்ணா அறிவாலயம் போயிட்டு ஸ்டாலினுக்கு துண்டை போட்டுட்டு அண்ணா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு அப்படிதான் சொல்லுவார் இவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அடிப்படையில இருக்குது? காசு பணம் கேட்கல அப்படின்லாம் ஏன் காசு பணம் கேட்காத ஆளா நீங்க 2006ல கேட்கல? நீங்க ஆளுக்கு 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சத்தியமூர்த்தி பவன்ல நீங்க பேசல நீங்க. எனவே இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவும் விவரம் தெரியாது, திமுகனுக்கு எதுவும் விவரம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறது மாணிக்கம் தாக்கூருடைய மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பிழை. முதல்ல இந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுருங்க. உங்களுடைய கட்சி தலைமை தான் முடிவெடுக்க போகுதுன்னா விட்டுருங்க. சோடங்கர் தலைமையில ஒரு குழுவை போட்டிருக்கீங்கல்ல, சோடங்கர் போட்டு அங்க போய் பேசட்டும், அவ்வளவுதானே. 22ஆம் தேதினு சொன்னார்ல, 22 கூட அமைக்க போறேன்னு திமுக சொல்லிச்சுல்ல, அது வரைக்கும் ஏன் உங்களால பொறுத்திருக்க முடியல? ஆக உங்களுடைய நோக்கம் என்னன்னா திமுக கூட்டணியை சதைக்கணும்.
அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஆதரவு இல்லை. அதனால ஊடக பெருவெளியில கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அடிக்கிறீங்க. மரியாதை இல்லாவிட்டால் திருப்பி அடிப்போம். ஏன் அது மரியாதைக்கா காத்துட்டு இருக்கிறீங்க? இப்பவே நீங்க தனிச்சு போட்டிட்டுன்னு சொல்லுங்களேன், அறிவிப்பு வெளியிடுங்களேன், பார்க்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஊழல் மிரட்டல் எல்லாம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அந்த கூட்டணியோ ஒண்ணும் பண்ணாது.